அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஒரு வருடத்தில் திருவிவிலியத்தை முழுமையாக வாசித்து தியானிக்க வேண்டும் என்ற நோக்குடன் திருவிவிலிய வாசிப்பு திட்டம் ஒன்று தினமும் அதிகாலை 5 மணிக்கு வீடியோவாக போடப்படும். வெறும் 10 நிமிடம் தினமும் இறைவார்த்தையை வாசித்து தியானித்து வாருங்கள். அப்பொழுது ஒரு வருடத்தில் திருவிவிலியத்தை முழுமையாக வாசித்து விடலாம். தினமும் அதிகாலை 5 மணிக்கு என்னோடு சேர்ந்து நீங்களும் திருவிவிலியத்தை வாசியுங்கள், இறையாசிர் பெற்றுக் கொள்ளுங்கள். அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரிடம் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்க உறுதி கொள்வோம். அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக தந்தையே, விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே. எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும் ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும் தேவனே. நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்கிறீர் அப்பா. எங்களுடைய சிந்தனைகளை செயல்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. வாயின் வார்த்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களுடைய பிரயாணங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எல்லாவற்றையும் உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்ய வேண்டும் அப்பா. இந்த வருடத்திலே நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா காரியங்களையும் சந்திக்க இருக்கிற நபர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. ஆண்டவரே, இந்த வருடத்திலாவது எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா என்று எவ்வளவோ தம்பதியினர் மிகுந்த வருத்தத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவருடைய உள்ளத்தின் வேதனைகளை எடுத்து போட்டு குழந்தை பாக்கியத்தை கொடும் அப்பா. குழந்தை செல்வத்தை கொடும் ராஜா. ஆண்டவரே, அநேக மக்கள் கடன் தொல்லையினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவருடைய வாழ்வில் இருக்கிற எல்லா கடன்களையும் எல்லா கஷ்டங்களையும் நீக்கி எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றும் அப்பா. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் நல்ல வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு தேவையான நல்லதொரு வேலையை கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா. நல்ல வருமானத்தை கொடும் அப்பா. அநேக பிள்ளைகள் இந்த வருடத்திலாவது ஒரு சொந்த வீட்டை கட்டி விடுவோமா அல்லது சொந்த வீட்டை வாங்கி விடுவோமா என்று ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவருடைய உள்ளத்தின் ஏக்கங்களை நீர் அறிவீர் ராஜா. அவர்களுடைய தேவைகளை சந்தியும் அப்பா. அன்பின் தேவனே, தீராத நோயினால அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடும் அப்பா. ஒரு விடுதலையை கட்டளையிடும் ராஜா. திருமண காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கொடுத்து ஒரு திரு குடும்பமாக அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ரத்த கோட்டைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களுடைய தேவைகள்ல சந்திக்க போகிற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு வழியாக ஒளியாக இருக்க போகிற கிருபைக்காக நன்றி தேவனே. நன்றி அப்பா. நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4 முதல் 7. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம்.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.